பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தீவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ காமியக வனத்தில் பாண்டவர்கள் இருந்த பொழுது பாண்டவர்கள் வேட்டையாடுவதற்காக வெளியில் சென்றிருந்த சமயம் அந்த நேரத்தில் ஜெயத்ரதன் யாருன்னா துரியோதனனுடைய தங்கை துச்சலையினுடைய கணவன். அவன் அந்த சால்வ தேசத்துல சுயம்பரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிவார சகிதம் அந்த இடத்தில் வரும் பொழுது அந்த ஆசிரமத்தில் வெளியே நின்றிருந்து அந்த மரத்தின் கிளையை கையில் பிடித்து கொண்டு நின்றிருந்தாள் திரௌபதி. கண்டான் ஜெயத்ரதன். இந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை நான் இதுவரை கண்டதில்லை. சுயம்பரம் என்ன பெரிய சுயம்பரம். அந்த உடனே தன்னுடைய அந்த புறத்தினுடைய காவலன் கொட்டிகாஷ்யன் அவனை அனுப்பி யார் என்று விசாரிக்க சொல்ல, நீ தேவதா ஸ்திரீயா என்றுதான். ஆனா திரௌபதிக்கு தெரிந்து விட்டது இவர்களுடைய கய எண்ணம். ஒரு ஆளை பார்த்த உடனேயே நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, எந்த ஒரு எண்ணத்தில் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உடனே ஜெயத்ரதனே நேரா போய் வலுக்கட்டாயமாக திரௌபதியினுடைய ஆடையை பிடித்து இழுக்க, கடைசியில் என்னாச்சு, அந்த திரௌபதியை தன்னுடைய ரதத்தில் கவர்ந்து சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு அபசகுணங்கள் ஏற்படவே பாண்டவர்கள் உடனே ஓடோடி வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் நடந்ததை அங்கு இருந்த அந்த பணிப்பெண் கூற உடனடியாக சென்று பீமார்ஜுனர்கள் ஜெயத்ரதன் அவருடைய என்ன சொல்றது சபையினரோடு படையினரோடு போரிட்டு கடைசிய திரௌபதியை மீட்டனர். பெருத்த அவமானம் யாருக்குன்னா ஜெயத்ரதனுக்கு. ஏன்னா தன்னுடைய கேசத்தை 5 இடத்தில் வைத்துவிட்டு மற்றவற்றை மழித்தான் பீமசேனன். இந்த கோலத்தோடு எப்படி தன்னுடைய ராஜ்யத்திற்கு போவது என்று நினைத்த ஜெயத்ரதன் அதே இடத்தில் அமர்ந்து எப்படியாவது பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்ற மனதில் அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு சிவனை குறித்து தபம் செய்தான். உடனே அவனுடைய தபத்தினை மெச்சி பரமசிவன் பிரத்யக்ஷமாக அவன் முன் தோன்ற, நான் பாண்டவர்களை அழிக்க வேண்டும், இதுதான் அவனுடைய வரமாக இருந்தது. நிச்சயமாக அது முடியாது, இது பரமசிவன் சொன்னது. வேணா ஒன்று செய்கிறேன், என்னது, அர்ஜுனன் ஒருவனை தவிர மற்ற 4வரையும் அமைதிப்படுத்த ஒரு நாள் மட்டும் ஆச்சுங்களா, அவர்களுடைய பானங்கள் எதுவுமே உன்னை வந்து தாக்காதபடி வேணாம் செய்கிறேன். பாருங்க, இந்த வரத்தை வைத்து கொண்டுதான் அந்த மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யுவை வீழ்த்தினர். இதை பயன்படுத்தி கொண்டு அபிமன்யுவை வீழ்த்துவதற்கு இந்த சிவனனுடைய வரமும் ஒரு காரணம் ஆனது. இன்னும் அர்ஜுனனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அர்ஜுனன் யார் என்பதனையும், நர நாராயணரில் நரன் வேறு யாரும் இல்லை, அவனே அர்ஜுனன். அது மட்டுமா அப்படின்னா, அந்த சாரதியாக அமர்ந்திருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி லயம், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற 3 வேளைகளையும் செய்பவன் யாருன்னா அவனே. அனைத்து தேவதைகளுக்கும் குரு யார் அப்படின்னா அவனே. அவ்வளவு ஏன் என்னுள் இருந்து என்னை இயக்குபவன் யார் என்றால் அதுவும் அவனே என்று பகவான் விஷ்ணுவே இன்று கிருஷ்ணனாக அவதாரம் செய்திருக்கிறார் என்கின்ற அந்த விருத்தாந்தத்தை ஜெயத்ரதனுக்கு பரமசிவன் சொன்னார். இதுல அந்த பகவான் தன்னுடைய அவதார காலங்களில் என்னென்ன விதமான அந்த சேவை மகிமைகளை செய்தார் என்பதனையும் விளக்கி கூறுகிறார் பரமசிவன். சரி, சாமானியமானவன் அல்ல,
பால்யனாகி குழந்தையாக இருந்து பூத்தனி முதலிய அசுரர்களை கொன்றவன் வேறு யாருமில்லை இந்த கண்ணனே உனக்கு தெரியுமா? அது மட்டுமல்ல, தர்மத்தை ரட்சணை செய்வதற்காக இங்கு அவதாரம் செய்திருக்கிறான். கோவர்தன பர்வதத்தை தன்னுடைய சுண்டு விரலால் தூக்கி மகிமை புரிந்தவன் யார் தெரியுமா? இவனே. இந்த எல்லா விளையாட்டுக்களையும் செய்பவன் யார்? அவனே இந்த மாயக்கண்ணன். எல்லாரும் நமஸ்காரம் செய்வதற்கு அருகதை உடையவன் மட்டுமின்றி ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி. நீங்க எந்த தேவதைகளை வணங்கினாலும் அவர்களுக்கு உண்டான அந்த சேவைகளை நமஸ்காரங்களை செய்தாலும் அது கேசவா என்கின்ற பகவான் விஷ்ணுவனுடைய ரூபத்தில் இருந்து கொண்டு அதனை ஸ்வீகாரம் செய்பவன் இவனே. இப்போ சகல தேவதைகள் இருக்காங்க, வேறு வேறு பெயர்கள் இல்லையா? நீங்க எந்த தேவதைகளினுடைய ஆராதனை செய்தாலும் அது அனைத்தும் வந்து சேரும் இடம். இப்போ மழை நீர் பொழிகிறது, கேசவம் பிரதி கச்சதி. ஆகாசாத், ஆகாசத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் அது எங்கு விழுந்தாலும் அது எப்படி கடலில் சென்று கலக்கிறதோ அதே போல எத்தனையோ தேவதைகளினுடைய ஆராதனை நீங்கள் செய்தாலும் அதை ஸ்வீகரிப்பவன் யார் அப்படின்னு கேட்டா கேசவ ரூபி பரமாத்மா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதனுடைய பலனை கொடுக்கிறார். இது பரமசிவன் ஜெயத்ரதனுக்கு கூறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, அஜித நாமக பரமாத்மா அந்த தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடல் கடையும் பொழுது பாருங்க, அஜித என்கின்ற பெயரோடு அவதாரம் செய்தான். அஜித என்றால் தோல்வியே இல்லாதவன் என்று பொருள். இப்போ இது அத்தனையும் பகவானுடைய மகிமையையும் அவர் அனைத்துமாக இருக்கிறார் என்கின்ற அற்புதமான தத்துவங்களையும் ஜெயத்ரதனுக்கு பார்வதி சகிதம் பரமசிவன் வந்து மறைந்தனர். ஏன்னா சிவனை குறித்து தபம் செய்து யார் இந்த கண்ணன் என்பதனை இவ்வளவு தூரம் விளக்கி சென்ற போதும் பாண்டவர்கள் மேல் உள்ள அந்த கோபம் தணிந்ததா அப்படின்னா இல்லை. ஏன்னா துஷ்டன், வைரி, ஒரு பக்கம் அபமானம். ஆனால் இந்த அபமானம் எதனால் நடந்தது? தன்னுடைய குரூர எண்ணத்தினால் என்பதனை மறந்து விடுகின்றனர். தனக்கு நேர்ந்த அவமானத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மனதில் நிறுத்திக் கொள்கிறார்களோ அதே போல தான் செய்தது தவறு என்பதனை உணர மறுப்பவர்கள் தைத்தியர்கள். எப்பவுமே மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன் நம்மை ஏன் குறை சொல்கிறார்கள், நாம் எப்படி அவர்களிடம் நடந்து கொண்டோம் என்பதை யாராவது சிந்தித்தால் நிச்சயமாக இந்த கோபம் வரவே வராது. அந்த செல்ஃப் எவால்வேஷன். ஒருவருக்கு பிடிக்காததை நாம் செய்கிறோம், ஆனா நம்ம மனசுல எப்பவுமே நாம செய்யறது சரி என்பது போலத்தான் தோன்றுமே தவிர அடுத்தவர் வியூன் என்று சொல்வாங்க, பார்வையில் இருந்து நீங்கள் சிந்தித்தீர்களே ஆனால் அந்த பிரச்சனையே எழாது. அதனால் தொடர்ந்து வருகின்ற அந்த மனக்கசப்பு, அந்த டிப்ரெஷன், இது அத்தனையும் மறைந்து போகும். ஆனா இதையே பல பக்தர்கள் உணர மறுக்கின்றனர். சரி, இப்போ திரௌபதியே பாண்டவர்கள் அழைத்து வந்து சமாதானம் செய்தனர். இந்த மாதிரி இனி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தைரியமாக இருப்பவள். இப்போ பாண்டவர்கள் 13வது வருஷம் ஆரம்பம் ஆவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கின்றது. இப்ப இந்த நாளில் பாருங்க, இந்த கௌரவர்கள் சைட்ல கர்ணனுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்ததை மகாபாரதம் விவரிக்கிறது. என்னது? ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்கின்றது. கர்ணன் பிறக்கும் பொழுதே கவச்ச குண்டலம், கவச்சத்துடனும் குண்டலத்துடனும் பிறந்தவர். அது இருக்கும் வரை அவனுடைய உயிரை வேறு யாரும் எடுக்க முடியாது. இது அவனுக்கு இறைவனாக கொடுக்கப்பட்ட வரம்.
ஆனா சூரிய தேவன் கர்ணனுடைய கனவில் வந்து, அதாவது பிராமணன் வேஷத்தில் வந்து கர்ணனிடம் சில விஷயங்களை கூறுவதாக மகாபாரதம் விவரிக்கிறது. இந்திரன் ஒரு வயோதிகன் வேடத்தில் வந்து உன்னிடம் யாச்சகம் கேட்பான். என்னது? பிறக்கும் போதே உன்னுடன் இருக்கின்ற அந்த கவச்சத்தையும் குண்டலத்தையும் தானமாக கேட்பான். தயவு செய்து அதை கொடுத்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து நம்ம கர்ணன் கிட்ட இப்படி கேட்டா தயவு செய்து கொடுக்காதேன்னு சொல்லும்போது கர்ணன் கனவினேலே அப்படி சொல்றான், பிராமணர் வேஷத்தில் வருபவர் யாராயினும் அவர் என்னுடைய உயிரையே கேட்டாலும் நான் தந்து விடுவேன், இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன். பாருங்க, இந்த கனவு விடியற் காலையில் கர்ணனுக்கு வந்தது. சாமான்யமாக கனவு விடியற் காலையில் வந்தால் அது நிஜமாக நடக்கும் என்று மகாபாரதம் சூச்சனை செய்கிறது. கர்ணன் சொல்றான், அப்படி ஒருவேளை இந்திரனே வந்து என்னிடம் யாச்சகம் கேட்டால் இது என்னுடைய பாக்கியம் தானே. பாருங்க, அந்த இந்திரனை நமஸ்காரம் செய்து சொன்னான். என்னது? கர்ணன் அவன் கவச்ச குண்டலத்தை கேட்டான். ஏன் என்னுடைய பிராணனை கேட்டாலும் தருவதற்கு தயார். ஏன் தெரியுமா? இதனால் எனக்கு கீர்த்தி வரும். அது மட்டுமல்ல, இது இந்திரனுக்கு அபமானம் தானே. அவன் தேவதைக்கெல்லாம் தலைவன். அவன் வந்து என்னிடம் ஒரு விஷயத்தை யாச்சகம் செய்கிறான் என்றால் இது அவனுக்கு அபமானமே தவிர இதனால் எனக்கு கீர்த்தி தான் அதிகமாகும். ஒரு ஜீவன் முக்கியமா வாழ்ந்தான் அப்படின்னா நல்ல பெயர் எடுக்க வேண்டும். அதாவது முக்கியமாக கீர்த்தி என்றால் புகழ். யார் புகழோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கமே கிட்டும் என்று தானே மனு ஸ்மிருதிகள் சொல்கின்றன. அதாவது ஏனோ தானோ என்று வாழ்வதை விட புகழோடு சில நாள் வாழ்ந்தாலே போதும், அப்படித்தானே சாஸ்திரங்களும் கூறுகின்றன. 4 பேர் நம்மை திட்டும்படி நாம் வாழ்ந்தால் நரகமே கிட்டும் என்று தானே எழுதியிருக்கிறது. இதுல என்னன்னா, புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சியில் மிகப்பெரிய மயக்கத்தில் இருந்தான் கர்ணன். நாம் செய்யும் செயலினால் நம் முன்னால் புகழ்பவர்களே அதிகம். நாம் எப்படி அந்த கீர்த்தியை பெற வேண்டும் அப்படின்னு சூரியன் சொல்றான்னா, நாம் இல்லாத போதும் நாம் செய்த செயலினை நினைத்து யார் அந்த புகழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறார்களோ அந்த கீர்த்தியைத்தான் சம்பாதிக்க வேண்டும். அந்த கீர்த்தியை ஒரு பொருள் தருவதனால் வருகின்ற கீர்த்தி நிலையானது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் சொல்றான். எல்லா காலங்களிலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் மனதில் நாம் செய்கின்ற விஷயம் பதிய வேண்டும். அவர்கள் அதனை நினைத்து நினைத்து ஸ்லாகிக்க வேண்டும். அந்த பெறுகின்ற அந்த நல்ல பெயர் இருக்கு இல்லையா, அது நம்மை தாய் போல் காக்கக்கூடிய அஸ்திரமாகும். அப்படி 4 பேர் புகழும்படி வாழ பழக வேண்டும். இல்லையெனால் நாம வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழும் காலத்திலே அவன் என்ன சொல்லுது, பிணத்திற்கு சமம், இருந்தும் இல்லை என்கின்ற நிலை வந்துவிடும். இப்போ தானம் செய்தான் இந்திரனே வந்து கேட்டால் அதனை கொடுப்பேன் என்று சூரியனிடம் சொன்னாலும் அதன் மனதில் என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால், எனக்கு பெயர் வர வேண்டும், ஸ்வார்த்தம் என்று சொல்வார்கள்.
ஸ்வார்த்தம் அப்படின்னா சுயநலம். நான் இதை எதற்காக கொடுக்கிறேன் என்றால், என்னுடைய புகழ், என்னுடைய கீர்த்தி உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்கின்ற சுயநலம் அந்த கர்ணனுடைய மனதில் இருந்தது. 4 பேர் புகழ வேண்டும். இன்னும் சொல்லப்போனா தேவதைகளும் அந்த கீர்த்திக்காக பலவிதமான ஸ்தோத்திரங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா கீர்த்தி கண்டிப்பாக முக்கியம்தான். ஆனால் அவர்களுடைய இது என்னன்னா, ரிஷிமுனிகள் எனக்கு கீர்த்தி வேண்டும் என்று பல மந்திரம் சொன்னாலும் என்னுடைய கீர்த்தி பெருகுவதனால் பலவிதமான சிஷ்யர்கள் எனக்கு வருவார்கள். அவர்களுக்கு நான் உயர்ந்த பாடங்களை சொல்லிக் கொடுத்து இறைவனை அவர்கள் அறியும் பொருட்டு செய்வேன். இது இறைவனுக்கு செய்யும் தொண்டு. அந்த கீர்த்தியினால் இறைவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ரிஷிமுனிகளிடம் இருந்தது. ஆனால் கர்ணனிடம் தனக்கு புகழ் வர வேண்டும் என்கின்ற சுயநலமே மிகுந்து இருந்தது. இன்னும் பலவிதமான ஆச்சரியமான விஷயங்கள் நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.